ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஈவினிங். பாருங்கள், ஈவினிங்க்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறேன். அது ஈஸியாக கொஞ்சம் குட்டியாக பசி எடுக்கும். அதுக்கு ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துருக்கேன். நிறைய எண்ணெய் ஊற்றலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதங்கிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊற வச்சுருந்த அவலை இதில் போட்டேன். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் ப்ரெட்டு இருந்தது, அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலில் போட்டு. அதனால தான் நான் ஆயிலை ரொம்ப கம்மியாக ஊற்றினேன். எனக்கு ப்ரெட்டு ரொம்ப ஆயில் அப்சர்வ் பண்ணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்லிச்செடி எல்லாம் போட்டாச்சு. ப்ரெட்டு ஃப்ரை பண்ண ப்ரெட்டும் போட்டாச்சு. கொஞ்சம் லைம் புழிஞ்சிட்டு எடுத்துடலாம். இப்போ ஈவினிங்கு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இல்லை நம்மளுக்காவது கொஞ்சம் பசிச்சாக்கா இது ஈஸியாக செஞ்சிடலாம். அவல் உப்புமா பின்ன கொஞ்சம் ப்ரெட்டு இருந்தால் இப்படி அதையும் வறுத்து எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.